உங்கள் அப்பா எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுப்பாடுறா அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு புரியல. அது ரெஸ்டா அப்படின்றான். இல்லைடா உங்கள் அப்பா எவ்வளோ நேரம் உட்காருவார் தெரியலன்ட்டு அந்த ஓனர்கிட்ட கேட்குறான். மாமா அப்பா எவ்வளோ நேரம் குத்த வைப்பார் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா என்னடா காலையில் 3 மணிக்கு எந்திரிப்பார், எல்லாம் முடிச்சுட்டு கடையை 4 மணிக்கு திறந்தாகணும். டீ கடை எல்லாம் 4 மணிக்கெலாம் திறந்துருவாங்க. 4 மணிக்கு இங்கே பாய்லர் ஆன் பண்ணி டீ போடுவார். மத்தியானம் 2லேருந்து 2:30 மணி சாப்பிட்றதுக்கு இந்த பின்னாடி இருக்க அரச மரத்துக்கிட்ட போய் அந்த 1/2 மணி நேரம் உட்காருவார். திருப்பி வந்து 10 மணி வரைக்கும் 2 வேலை செஞ்சுட்டு போயிடுவார். நைட் 11 மணிக்கு. அப்போ அந்த ஆள் தூங்குறது 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். ரைட். ஒரு நாள் ஃபுல்லாக நின்று பாருங்க. உங்கள் ப்ரொஃபஸர்ஸ்க்கு தெரியும் அந்த கஷ்டம். இப்போ நான் நின்று பேசுகிறேன் இல்லை, யூனோ ஹவு மச் எனர்ஜி ஐ ட்ரெயின் அவுட். இப்போ நான் பேசி முடிச்சுட்டு அந்த சேரில் போய் உட்காரும் போது இந்த இடம் வந்து அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு மனுஷன் நிற்கிறான் டீ கடையில். அவர் போய் உட்கார வைக்கும் போது பழைய சாதம் சாப்பிட்டுட்டு இருக்காரு மத்தியானம். அவர்கிட்ட நான் கேட்டேன், உங்கள் பையனை கேட்டேன் சார், 174 கட் ஆஃப் வாங்கியிருக்கான், மார்க் கொஞ்சம் கம்மின்னு. அவங்க அப்பா உடனே சார் 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 தம்பி தங்கமான பிள்ளை சார், அவன் மட்டும் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தா நல்ல மார்க் வாங்கியிருப்பான் சார். நான் தான் சார் இந்த வேலைக்கு போகல சார், ஏன்னா எங்கள் ஊரில் குடிப்பழக்கம் அதிகம் சார். ஒத்த புள்ள வச்சுருக்கேன், நான் எங்கேயா போயிட்டேன்னா எங்கேயா பாதை மாறி போயிடுவான்றதுக்காக தான் சார் நான் இங்கேயே டீ கடையிலே வேலை செஞ்சு அவனை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சிட்டேன். சீட்டு மட்டும் நல்ல காலத்தில் கொடுத்துருங்க சார், சீட்டு இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க சார், நல்லா படிப்பான். பையன் என்ன சொல்கிறான், அப்பா என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ரைட். எதுக்கு அந்த கேள்வி கேட்டு தெரியுமா? உங்கள் அப்பா எங்கே வேலை செய்கிறாரு, உங்கள் அம்மா எங்கே வேலை செய்கிறாங்கன்னு. ஒரு துணி கடையில் வேலை செய்வார் அப்பா, உட்காரத்துக்கு சேர் இருக்காது. நீங்கள் நினச்சிட்டு உங்கள் அப்பா ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, உங்கள் அப்பா வாங்குற ஏச்சல் பேச்சலும் மேனேஜர்கிட்ட வாங்குற திட்டும் மட்டும் அது வந்து அந்த அசிங்கம்லாம் ஏன் தாங்குறாங்க அப்படின்னா, லுக் ஐ எம் அ ஃபாதர், ஐ ஹேவ் அ சன் ஹூஸ் 21, he is already working. அந்த கஷ்டம் என்ன அப்படின்னா, அம்மா ஒரு சைட் சாக்ரிஃபைஸ், அம்மா அந்த தாலி செயின் அந்த சாக்ரிஃபைஸ் சொன்னாங்களே மேடம், அம்மா வந்து சாக்ரிஃபைஸ் உச்சகட்டம். அம்மா கூட சில நாள் சொல்லி காமிச்சிருவாங்க, டேய் அப்படின்னு. உங்கள் அப்பா கிட்ட இருந்து ஒரு நாளும் நான் உனக்கு இதை செஞ்சேன்னு சொல்லி கட்ட மாட்டாங்க. they will never do that, never ever do that. என்ன அசிங்கப்பட்டாலும் சரி. ஆனால் என்ன பிரச்சனைனா, அப்பா பசங்க அப்பாவும் பொண்ணு கூட ஓரளவுக்கு கனெக்ஷன் தரும். இந்த பசங்களுக்கு வந்து இந்த